அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தீர், எங்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே, எங்களை போஷித்தீர் ஆண்டவரே. சத்திய வசனத்தினால் எங்களை ஆண்டவரே எங்களை தாங்கினீர் கர்த்தாவே. இம்மட்டும் நீ நடத்தின கிருபைகளை எண்ணி உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றிகள் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணின தேவனே, உம்மை கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலையை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுக்கிறோம், நம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் பேசுங்க. ஆராதனை வேளையில் நம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் இறங்கட்டும். ஒரு மெய்யான விடுதலை கர்த்தர் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இசைக்கறி வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாடுகிற எங்களையும் கர்த்தர் அபிஷேகம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. வருகிற மக்கள் ஆண்டவரே வந்தவண்ண போகாதபடி ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவியானவர் கர்த்தர் நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரதான பிரசனம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. சாட்சி கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாட்சியை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே முடிவு மட்டும் உடைய பிரதான கருபை கூட இருக்கட்டும். நீரே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதங்களின் மூலம் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 27, Psalms 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். உன்னை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்த்தபடியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளுக்கும் அக்கிரமிக்கும் சிறுவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்குது? தீங்கு நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். இம்மட்டும் இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன். இன்னொரு வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உலகம் கைவிடலாம், நம்முடைய உறவினர் கைவிடலாம், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை எண்ணி பாடலாம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும். ஹல்லேலூயா. என்னில் உண்டாகும்
தோன்றும் வண்ணமாய் மண்ணில் உண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈரேற்றித நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். Have you started to help your brother? We started this year saying that if you help your brother to get his possession, then your possession will be intact. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் பார்த்த காரியம், உன் சகோதரனுக்கு நீ சகோதரன் சுதந்திரத்தை பெற நீ உதவினால் உன் சுதந்திரம் காக்கப்படும். இந்த வசனத்தை கேட்டேன், கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சிருச்சுமா. இந்த 10 நாள் கடந்து போயிருக்கு. இன்றைக்கு கேள்வி என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோமே, எந்த விதத்தில் என் சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன்? வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் இல்லை, அருமையாக உள்ள இன்னைக்கு நாம் அதன்படி ஜீவிக்கிற மக்களாக கை கொள்ளுகிற மக்களாக காணப்பட வேண்டுமே. அதுதான் பார்த்தேன். இப்போ அவர் அன்பு கூறுகிறேன் சொல்லுகிறேன், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். Amen, hallelujah. And the Lord reveals, Amen, hallelujah. ஆங்கில ஆராதனையில் பாஸ்டர் அலெக்ஸ் வந்தார். he came from UK. வந்து குறிப்பாக தகப்பன் மரித்ததினாலே கடந்து வந்து he was there for the English service and he was sharing from Zechariah chapter 1. சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வசனங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை சகரியா 1:3. என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமென். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று. ஆமென். நல்லா கவனிங்கம்மா. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட திரும்பி வா, அப்பொழுது அவங்ககிட்ட. இப்போ நான் அவர்கிட்ட திரும்புன்னு சொல்றாரு. அந்த இடத்துல யார் இருக்கா? திரும்ப சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க. என்னிடத்துல திரும்புங்கள். நீ திரும்பின பிறகுதான் நான் திரும்ப போறேன். ஸோ நான் திரும்பும் போது அங்கே யார் இருக்கா? யாரும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை தான் இருக்கு. அந்த அறிந்து கொள்ளலாம். Return to me and then after that I will return to you. நீ தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வா, நான் என்ன பண்றேன் அங்க, அதுக்கு பிறகு நான் வரேன். அப்போ நீ தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா அங்க நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா? சொல்லுங்க. இருக்க மாட்டேன். நீ வந்த பிறகு நான் வரேன். இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம் அருமையோல, இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையோல இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பினால் அவர் வந்து திரும்புவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற மக்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வாஞ்சனை தெரியுமா? லார்ட் we want to see you. அறியணும் வாஞ்சிக்கிற நீரை வெளிப்படுத்த வேண்டும். புதிய வெளிப்பாடு, புதிய என்ன யோசிக்கிற புதிய வெளிப்பாடு ஒரு ஒரு யூடியூப் மெசேஜை கேட்டால் கிடைச்சிடும் நினைச்சிட வேண்டாம். இன்னைக்கு அப்படிதான் ஒரு குறுக்கு வழியில் இன்னைக்கு சபையானது அருமையுள்ள கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னு பார்த்து நடக்காது. வெளிப்பாடு என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும். நீங்க எவ்வளோலாம் வாசிக்கலாம். ஐயா வாசிட்டு போனானே அந்த மந்திரி வாசிட்டா போறான், தெரியலையே. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எத்தனை யூடியூப் பார்த்தாலும், எத்தனை புக்ஸ் வாசித்தாலும், எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் அறிந்து கொள்ளலாம். அதன்படி கை கொள்ளும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஒரு வெளிப்பாடை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு தான் பாஸ்டர் நான் பைபிளை வாசிக்கிறது இல்லை, இதுக்கு தான் கேட்கறது இல்லை, அது இன்னும் மோசம். ஆமென். ஸோ இந்த நாளில் பார்க்கும் பொழுது we began this year deciding that I need to help my brother. என் சகோதரன் கீழ்ப்படினோம். இல்லாவிட்டால் அருமையாவுள்ளே நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன். ஆமென். இந்த நாளில் சபையானது வெறும் ஆசீர்வாதத்தை நாடி போகிற நிலையில் காணப்படுகிறது. இந்த நாட்களில் பாவம்
அதை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. பரிசுத்தம் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறதில்லை. We don't read or hear about sin or holiness anymore. Amen. But the Bible very clearly talks about these things. ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்துக்கு சம்பளம் மரணம். The wages of sin is death. That's what the Bible very clearly, categorically says. Amen. 1 யோவான் 1 அதிகாரம் 8 வசனத்தில், நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம், சத்தியம் நமக்குள் ஏறாது. அருமையாளே, பாவத்தை குறித்து தெளிவாய் வசனம் குறித்து, பாவத்தை குறித்து நாம் கேட்பதில்லை, பாவத்தை குறித்து கேட்க விருப்பமும் இல்லை. ஆனால் தெள்ள தெளிவாய் வசனம் பாவத்தை குறித்து, அருமையாளே, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தான் பாவத்தில் விடுதலை காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பாவிகளை தீவினை தொடரும். ஐயா, பாவம் செய்கிறவனை அப்படியே நினச்சிடாதீங்க, அப்படியே ஜாலியாக போயிடலாம் நினச்சிடாதீங்க. தீவினை உன்னை தொடரும். இதை தான் அருமையோடு அந்த நியூ இயர் சர்வீஸில் பார்த்தோம். என்னாம் 32:23, உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என அறியுங்கள். தொடர்ந்து பிடிக்கும் என அறியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஸோ எதெல்லாம் பாவம்? நான் செய்கிற கெட்டது மாத்திரம் பாவம் இல்லை, நான் செய்கிற நன்மை செய்யாமல் இருந்தால் அது எனக்கு. ஸோ தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து வசனம் தெளிவாக சொல்லுதுமா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் a sins of commission. Bible also talks about sins of omission. Not just because I do something wrong, I'm a sinner. Bible says, if you don't do the good you are supposed to do, then Bible calls us a sinner. செய்ய வேண்டிய நன்மை செய்யாத பட்சத்திலே அருமையாள வசனம் கூறுகிற காரியம் என்ன? நான் பாவம் செய்கிறேன். நான் அருமையாள ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாவிட்டால் நான் பாவம் செய்கிறேன். நான் என்னுடைய சகோதரருக்கு நன்மை செய்யாவிட்டால் அருமையாள அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இதெல்லாம் மறந்துட்டோம். நம்மளே வச்சுனா ஐயா இல்லைங்க, கொலை பண்ணா பாவம், விபச்சாரம் பண்ணால் பாவம், அதெல்லாம் கூட தாவீதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் பெரிய பாவம் இல்லை, அதெல்லாம் பெரிய பாவம் இல்லை. நேற்று தினத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது சின்ன காரியம், இங்கே நம்ம சென்னையில் ஒரு பேர் போன ஒரு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார், நான் ரொம்ப கிறிஸ்தவன் சொல்லிட்டு மீடியாலாம் அடிக்கடி பார்க்கலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபைக்கு போகிறார். அவர் சொல்கிறார், பவுல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பவுல்லாம் என்னுடைய கணிப்பில் பவுல்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் யார் குறை சொல்கிறாரு? பவுலை குறை சொல்கிறார். அவர் பாவிகளே பிரதான பாவின்னு நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் தான் அப்படி தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆண்டவர் நடத்திட்டு போகிறார். ஐயா, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இது பாவம்ன்ற வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்பதில்லை, கேட்க விருப்பம் இல்லை. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுமா, உன் பாவம் ஒன்று தொடர்ந்து பிடிச்சிரும், தொடர்ந்து பிடிக்கும் என அறியுங்கள். அப்படி என்னப்பா பாவம்? நம்ம பார்த்தோமே, அப்படி என்ன பாவம்? வேற ஒன்றும் பாவம் இல்லைம்மா. அவங்க ஏதோ விபச்சாரம் பண்ணல, விக்கிரகாரத்தில் பங்கு பெறல, வேற எதுவும் பண்ணல, வேசித்தனம் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சகோதரனுக்கு உதவி செய்யாமல் அருமையோடு 3 காரியத்தை பார்த்து சுயநலத்தோடு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இடையூறு செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை சோர்வடைய செய்தார்கள். These were the 3 sins, what Reuben and Gad did. Reuben காது செய்த காரியம் என்ன? அருமையாளே, they were selfish. சுயநலத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு பெரிய பாவமா இல்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் மிக கொடிய காலம் வரும் என்று அருமையாளர் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். அதன் முதல் காரணம் சுயநலம் தானே. அதான் இன்னைக்கு அப்படி தெரியலையே. அது ஏதோ அறிவு மாதிரி தெரியுது நமக்கு. அது ரொம்ப சமத்துன்னு பார்க்கிறோமே, அது சாமர்த்தியம் என்று பார்க்கிறோமே. ஆனால் வேதம் அதை எப்படி பார்க்குதுன்னா, இல்லப்பா, இது சுயநலம் என்பது பாவம்.
இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் தயவு செய்து நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். பிகாஸ் அல்டிமேட்லி the Lord wants to bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுடையவராய் இருக்கிறார். நீ வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை தொடர்ந்து செஞ்சா எப்படிமா அவர் நம்மை வாழ்வடைய செய்ய முடியும்? ஒரு போலீஸ்காரன் அப்படி அவனுடைய எத்தனாவது 100வது வேலை செஞ்ச 100வது நாள் அவர் வந்து நிற்கிறாரு. யாருக்காவது சரி எதாவது gift கொடுக்கலான்னு நின்னார். ஒரு வண்டி நிப்பாட்டின உடனே இந்த புருஷன் பண்ணிட்டு சண்டை போட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல, குடிச்சிட்டு வராதுன்னு சொன்னேன்ல. இந்த மனுஷன் நிப்பாட்டினது அவங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கணும்னு. gift கொடுக்கணும்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவருக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு வரேன். ஆமாம், லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆச்சு, ரினியூ பண்ணியா? கடைசியில் பார்த்தா இவங்க எல்லா தப்பு செஞ்சுட்டு இவர் என்ன தெரியுமா, எப்படியாவது இவங்களுக்கு கிஃப்ட் நன்மை செய்யணும். இவர் நிப்பாட்டதை நன்மை செய்யணும் நிப்பாட்டினார். ஆனால் பார்த்தா அடுத்து வேற வழி இல்லை, கேஸ் போட வேண்டியதாக இருக்குமா? இன்னைக்கு இப்படி தான் இருப்பியாவில். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, ஐயா இன்னைக்கு பிலடெல்பியா நெல்லு உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். நின்று பார்த்தா ஓ லைசன்ஸ் எக்ஸ்பயரா? சுயநலமா? பொறாமையா? கசப்பா? எப்படிமா? how do you expect God to bless us when we justify? இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. That's how we have come to this place this morning. இந்த காலவேளை வந்தது இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆசீர்வதிங்க. இல்லைம்மா சகோதரி, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு என் சகோதரன் பலப்பட வேண்டும். என் சகோதரன் பலப்பட்டால் தான் அருமையாக என் சகோதரன் ஆசீர்வாதம் பெறும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. இன்னைக்கு ஏன் பாவத்தை குறித்து பரிசுத்தத்தை குறித்து சபை பேசலன்னா, அப்படி இருந்தால் தான் பாஸ்டர் சபைக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் நிறைய பேர் வர்றாங்க, யார் தான் சபையில் இல்லை? யார் தான் சபையில் இல்லை? ஆண்டவர் தான் இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரு? இதோ கடைசி கால சபை லவோதிகா சபையில் லபோதிபோன்னு அடிச்சிக்க வேண்டிய நிலைமை என்னன்னா, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? வாசப்படி இருந்து கதவை. Revelation chapter 3 verse 20, the door, God knocks is the door of the church. சபையின் கதவுகளை கத்த தட்டி கொண்டிருக்கிற காரணம் என்ன? சபைக்கு வெளியே இருக்கிறாருமா. Because we want to accommodate people. Today we live in a day and age where we need to talk about love, peace, joy, tolerance. எனக்கு அப்படிதான்மா சபை இருக்கணும். இன்றைக்கு அநேக மக்கள் விழுந்து போகிறார்கள். காரணம் என்ன? இன்றைக்கு பரிசுத்தத்தை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு பாவத்தை குறித்து அருமையாவில் பேசுகிறது இல்லை. அருமையாவில் we need to talk about sin. ஆமென். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்? இதோ கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 8ஆம் வசனம்மா. இதோ அதை விட்டு அதுக்கு நேரம் அங்கே போயிடுமா. நம்ம பிலடெல்பியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு இதோ திறந்த வாசல். ஏதோ திறந்த வாசல். ஆனால் ஆண்டவருக்கோ இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தில் திறந்த வாசலுமா. ஆனால் 20ஆம் வசனம், அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அடுத்த சபைக்கு வந்தால் அருமையான அந்த வாசல் பூட்டப்பட்ட நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு அருமையான இன்றைக்கு எல்லாருக்கும் வாசல் திறந்திருக்கு, ஆண்டவருக்கு வாசல் அடப்பட்டுருச்சுன்னா அது என்னம்மா சபையா? இதனால நமக்கு ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தணும். அவர் வெளிப்படுத்தணும்னா நான் அவரை நேசிக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையாவுலே இங்கே பார்க்கும் பொழுது இட்ஸ் a very simple word. Let us be a blessing to our brother. நம்முடைய சகோதரனுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நேசி. உடனே கேட்டாங்க, என்ன கேள்வி? எனக்கு பிறன் யார்? எனக்கு சகோதரன் யார்? எங்கே இருந்துட்டு கேட்குறாங்க?
ஃபிலடெல்ஃபியா இருந்துட்டு கேட்குறாங்க. ஃபிலடெல்ஃபியாவில் இருந்துட்டு கேட்குறேன், என்ன கேட்குறாங்க? எனக்கு சகோதரன் பேர் என்ன? ஃபிலடெல்ஃபியானா சகோதர ஸ்நேகம். சகோதர ஸ்நேகம் என்ற நிலையில் இருந்து விட்டு என் சகோதரன் யார்? காரணம் என்ன தெரியுமா? முதல்லேருந்து பிரச்சனைமா. From the very beginning, in the book of Genesis, we see that the first brothers in the Bible, they had a problem. These are the first so-called brothers in the Bible, in history. சரித்திரத்திலே வேதாமத்திலே முதல் சகோதரர் காயின் ஆபேல். என்னாச்சுமா? Please understand, just because you are born in a family, that doesn't mean that you can come together. இன்றைக்கு அநேக இடத்துல பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரே குடும்பத்திலே ஒரு தாயில வைத்த பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மத்தியிலே வேறு பிரிவினை காணப்படுகிறது. இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் அருமையாவுல கர்த்தர் கூட்டி சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன அடிச்சது தெரியுமா? நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைங்க உண்டு. ஆனால் நாளைக்கு அந்த பிள்ளைங்களை என்ன பண்ண போறாங்க? பிச்சுக்க போறாங்க. அதோட தான் நிறைய வீடுகள் என்ன ஆயிடுச்சு? ஒரு ஒத்த பிள்ளை ஆயிடுச்சு. அந்த ஒத்த பிள்ளையை நல்லா தெரிஞ்சுக்கலாம். வளர வளர அம்மா பிள்ளையும் பிரிய போகுது. கோச்சிக்காதீங்க என்ன சொல்லும் போது. ஏன்னா அங்கே சுயநலம் வளர 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 what do you expect? Because we are nurturing selfishness. நாளுக்கு நாள் அருமையாவே சுயநலத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஐயா, இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒன்னா இருக்க முடியலையே. அதான பார்த்தோம். சகோதரர் ஒன்றா இருக்க முடியலையே. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளையிட்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஒரு மனப்பாடு தானே இன்னைக்கு ஒரு பெரிய பாடாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆதி சகோதரர் மத்தியிலே அருமையாவிலே ஒரு பெரிய ஒரு துக்கத்தை பார்க்கிறோம். அவள் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையாவிலே 1 யோவான் 3:15. 1 John chapter 3 and verse 15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். Please understand, if you should hate your brother, the Bible says you are a murderer. You are a murderer. You are doing exactly what Cain did. காயின் செய்த அதே காரியத்தை தான் செய்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் நானும் அருமையாளே என் சகோதரனுடைய நலனை பார்க்க வேண்டுமே, என் சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாளே, that's what God is desiring us to do. நாம் அதை தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். The first brothers, it became a failure. And the second brother's story, I want to draw your attention this morning. வேதாமில் காணக்கூடிய அடுத்த சகோதரர் சம்பவத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். And that's what we talk about, another family where we read about Joseph and his brothers. Joseph, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜோசப் தெரியுதா? எந்த கிளாஸ்ன்னு தெரில. ஜோசப் அண்ட் his brothers. ஜோசப்க்கு என்ன கோட் கொடுத்தாங்கம்மா? கோட் ஆஃப் மல்டி கலர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு something happened in Sunday class regarding Joseph. Amen. வாசிக்கலாம் அருமையாளே. ஆதியாகமம் 37 5 வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். Amen, hallelujah. போதுமா? Joseph was loved by his father, and because he was loved by his father, he was hated by his brothers. Amen, hallelujah. Beware, my friend, where there is love, hate will be somewhere around. Beware, my friend, where there is love, hate will be in that vicinity. கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, கவனமாக இருப்போம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சுற்றி அங்கே எங்கேயோ என்ன இருக்கு? அங்கே என்ன இருக்கும்? பகை இருக்கும். மறுபடியும் வாசிக்கலாம். இல்லம்மா, 3 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான். அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆமென்.
ஐயா, எங்கெல்லாம் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு அன்புக்காக ஏங்குகிற மக்கள் உண்டு, அன்பு பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். ரொம்ப நல்லதுமா, இன்றைக்கு உண்மையை சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ பக்கத்தில் அங்கெங்கேயோ என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? பகை இருக்குது, அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அன்பு போகிறாங்களே, ஐயா நீ பகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாயா? ஏன்னா அன்பு பக்கத்தில் அங்கெங்கேயோ என்ன இருக்குது? ஒரு பகை இருக்குமா? Somewhere next to that love there is hatred. So if you're not going to be aware, careful, please understand, more than love, hatred will attack you. அன்பு உனக்கு நன்மை செய்கிறதை காட்டிலும் அந்த பகை உனக்கு தீமை செய்துவிடும். இதெல்லாம் வாழ்க்கையின் உண்மையங்கள், வாழ்க்கையின் சத்தியங்கள். இதை அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேக நேரத்தில் அன்பை நாடி ஓடுகிற இந்த உலகம் உண்டே இருக்கே, நிறைய நேரத்தில் தெரியல. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? ஒரு மோசமான பகை உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் போல, இங்கே அன்பு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு, பகை 10 பேர்கிட்ட இருந்து வருது. See, that's how it is. That's how it is. Amen. Hallelujah. Amen. வாசிக்கலாமா? முதல் காரியம் யோசேப்பு செய்த காரியம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு அவன் சகோதரருக்கு நன்மை செய்தான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அருமையோலே நம் சகோதரருக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி அழைத்திருக்கிறார். யோசேப்பு செய்த நன்மைகளை சுருக்கமாக சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, என்ன சொப்பனம், என்ன சொன்னான்? Number 1, we see that Joseph spoke the truth. யோசேப்பு சத்தியத்தை கூறினான். கூறினபடினாலே அவனுக்கு பகைஞர் வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை பொதுவாக, குறிப்பாக இங்கே இருக்க வாலிப மக்களை பார்த்து சொல்லுகிறேன். ஏன்னா யோசேப்பு ஒரு வாலிபனாக இருந்தான். இங்கே இருக்கிற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய்க்கார மக்கள். தைரியமாக சொல்லுவேன், இங்கே இருக்க அத்தனை வாலிபரும் பொய்க்காரவங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வெறும் பொய் தான் பேசுவாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, உண்மை பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு கெட்டது நடந்தால், அவங்களுக்கு எதாவது கெட்டதுன்னா இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனசு சொல்லுங்களேன் புண்படும், கஷ்டப்படும். ஆனால் அவன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் வாங்கி தின்னுவாங்க, கொட்டிக்குவாங்க. அவன் அடுத்த நாள் அழிஞ்சு போவான். உண்மையை மறுக்கிற ஒரு உறவின் நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் வெரி வெரி சேட். பீப்புள் டோன்ட் ஸ்பீக் த ட்ரூத். சபையில் கூட அப்படி தான் இருக்குது. நினச்சிடாதீங்க ஃபிலடெல்ஃபியானா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இன்னைக்கு உண்மையை பேச இன்னைக்கு மறந்துட்டாங்க. என் சகோதரருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்றால் என் சகோதரர்கிட்ட என்ன பேசணும்? உண்மையை, சத்தியத்தை பேசணும், அன்போடு பேசணும். சில நேரத்தில் அது வருத்தமாக தான் இருக்கும். அது ஒருவேளை எனக்கும் வருத்தத்தில் முடியலாம். ஆனாலும் நான் அந்த சத்தியத்தை பேச வேண்டும். இதுதான் என் சகோதரனை செய்யக்கூடிய நன்மை. எனக்கு ஏன்பா வம்பு? நான் பாட்டுக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், வசனம் கேட்குற, காணிக்க போடுறேன், நான் பாட்டுக்கு போயிடுறேன். ஐயா, இதுக்கு பேர் சுயநலம். இந்த சுயநலம் பாவம். இந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நான் சொல்ல, வசனம் சொல்லுது, A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. Please understand. Slowly we have come to that mold. அந்த இமேஜுக்கு வந்துட்டோம். இல்லைப்பா, யோசிப்பு பேசாமல் இருந்திருக்கலாமே. அவன் சுயமாய் பேசவில்லையே. அவன் சொன்ன அந்த காரியம் சுயமா இல்லை. ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை, அந்த சத்தியத்தை யோசிப்பு வெளிப்படுத்துகிறான். இதனால பகை, பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால், அருமையுள்ள உண்மை சத்தியம் தெரிஞ்சாலும் எதுக்கு வம்பு நம்ம சொல்ல வேண்டாம், எதுக்கு நம்ம வம்பு பேச வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு அந்த நிலையில் இருந்தால் எப்படியுமா உன் சகோதரன் ரட்சிக்கப்படுவான், எப்படி உன் சகோதரன் திருந்துவான். அவன் கேட்க மாட்டான், தெரியுமே. அன்போடு சொல்லணும், சொல்லி அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக அவங்க உன்னை வைதாலும், அருமையோளே ஏசினாலும் பேசினாலும் பெற்றுக்கொண்டு அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் ஏற்ற வேளையில் அவளை மாற்றுவார். ஹல்லேலூயா.
That's how things will happen. அருமையோல இன்றைக்கு கஷ்டம் தான், யார் சொல்ல கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அருமையோல இன்றைக்கு உன் சகோதரன் அழிஞ்ச ஆண்டு சொல்றார், அவன் ரத்த பழியை யார் கையில் கேட்பேன்? யார் கையில் கேட்பேன்? யார் அழிஞ்சா? யார் அழிஞ்சா தெரியுமா? உன் சகோதரன் இல்லை, யாரு? துன்மார்க்கன். அவன் செத்து போறான், ஆண்டவர் யாரை கேட்பாரு? இதுக்கு தான் பைபிள் ஸ்டடி வரும். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் தெளிவாக சொல்றார், துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கத்தில் செத்து போவான், ஏன் அவன் செத்து போனான் உங்ககிட்ட கேட்பேன் ஆண்டவர் சொல்றார். துன்மார்க்கனே கேட்பாரு, உன் சகோதரன் கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. இந்த காலவெளியில் அருமையோலே நான் என் சகோதரருக்கு நன்மை செய்கிறவனாக காணப்பட வேண்டும். யோசேப்பு அவனுடைய சகோதரருக்கு நன்மை செய்தான். காரணம் என்னவென்றால் அவன் என்ன செஞ்சானா, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவன் சகோதரருக்கு சொன்னான். இது நிமித்தம் அருமையோலே பகை வந்தது, கஷ்டம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ஆதியாம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஐயா, இங்கிலீஷில் நல்லா இல்லை, இங்கிலீஷ் லிவிங் பைபிளில் தான் கிளியராக இருக்குது, தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, தன் சகோதரர் செய்த தவறுகளை அவங்க அப்பா கிட்ட, நம்ம இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க, இங்கிலீஷ் எடுத்து வாசிங்க. யாரு? verse 2. See, Joseph brought an evil report. It's a very negative way of putting it. A Living Bible says, and Joseph reported to his father some of the bad things they were doing. சகோதரர் செய்த தவறான காரியங்களை யார்கிட்ட கொண்டாராம்? அப்பா கிட்ட கொண்டாராம். ஆஹா, நம்மளுக்கு ஏன் வம்பு, அவங்க எப்படி வேணா போட்டோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. ஐயா, எப்படிமா திருத்த முடியும்? சகோதரன் எப்படிமா உன் சகோதரன் திருத்துறது? யோசிப்பு என்ன பண்ணுவான் தெரியுமா? உண்மையை பேசினான், தேவன் கூறிய சத்தியத்தை எடுத்து கூறினான், பகை வந்தது. நடந்த உண்மையை எடுத்து கூறினான், பகை வந்தது. உண்மைதான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இதுக்கு இந்த வம்புக்கு தான் என்ன பண்ணுறதுனா, இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாலும் பேசுறதில்ல, என் கண்ணில் பார்த்தாலும் என் காதில் கேட்டாலும் நான் பாட்டுக்கு பேசாமல் குவைட்டாக போயிடுறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது என்னங்க இது மாதிரி போட்டு மடக்கிறீங்க? நான் மடக்கலாமா, வசனம் அதாம்மா சொல்லுது, வசனம் தானே சொல்லுது. And that's what Joseph did. I know it was painful. I know he went through a lot of trouble, but that's what he did. Amen. Hallelujah. Amen. And Joseph helped his brothers. Are you afraid? Are you selfish? இதை செய்யாததுக்கு ஒரே ஒரு காரணம், சில காரணம். ஒன்று ஐயோ எனக்கு பயம், வம்புங்க, இல்லாட்டி சுயநலம். எதுக்கு நான் கஷ்டப்படணும்? எதுக்கு நான் கெட்டவன் ஆனோம்? எதுக்கு நான் கேட்டோம்? இன்றைக்கி அப்படி தான்மா இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இன்றைக்கி தானே அப்படிலாம் இருக்கிறோம். இன்றைக்கி புல்பில் கூட அப்படி மாறிடுச்சே, சத்தியத்தை பேச மறந்துடுச்சே. அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லாருமே அவ்வளோ இன்றைக்கி நீங்களும் சத்தியத்தை பேசினாலாம் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். யோசேப்பு நேசித்தபடினாலே சகோதரருக்கு சத்தியத்தை கூறினான், உண்மையை பேசினான். கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு உண்மை பேசக்கூடிய நிலை. இதனால பிரச்சனை வரலாம், யோசேப்புக்கு வந்தது உனக்கு வரலாம், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிற கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. வாசிச்ச மர்மியால உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்தால் கர்த்தர் உன் சுதந்திரத்தை கர்த்தர் காப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். It should happen in good intention. சரியான எண்ணத்திலே பாரத்தோடு, ஆத்ம பாரத்தோடு செய்யும் பொழுது அதை கர்த்தர் அறிவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனை வெட்கப்படுத்தவோ உன் சகோதரனை கீழே போடுவோ சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக வாசிக்கிறோமா, சபையில் ஒரு சகோதரன் தப்பு பண்ணால் என்ன பண்ணுமா, தனியாக கூப்பிட்டு பேசணும். ஆமென். பேசணும், ஜோம் பண்ணணும், பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், தனியாக கூப்பிட்டு பேசணும். அப்புறம் சபையில் மூப்பரில் கொண்டாந்து பேசணும். சும்மா போய் 4 பேர்கிட்ட பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை அது பேருக்கு புறங்கூறுதல், அதுவும் ஒரு பாவம். இந்த காலவெளியில் யாருமே அவ்வளோ we need to speak the truth. Amen. Hallelujah. அடுத்தது வாசிக்கலாம். அருமையாளே
12ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 37 12 to பின்பு 17. அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க போனான். அப்பொழுது ஒரு மனிதன் 14 வரைக்கும் வாசிங்கம்மா. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகள் மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தோத்தானுக்கு போறான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கும் பொழுது யோசேப்பு அவன் சகோதரனுக்கு நன்மை செய்ய புறப்பட்டு போனான். Amen. He went to help his brothers. He went out of his way to help his brothers. Amen. Hallelujah. அநேக நேரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா, we have a problem because of the love we have from certain people. சில நேரத்தில் நமக்கு ஏன் பகைன்னா, சில என்ன பண்ணுறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்க. சில நேசிக்கிறதுனால மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்னும் இல்லாத மாதிரி தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே, தேவையில்லாமல் பகைப்பாங்க. இன்னும் ஒன்று அவங்க என்ன உங்ககிட்ட எப்போதும் உங்ககிட்ட தான் பேசுகிறாங்க, ஏன்னா உங்ககிட்டே தான் பேசுகிறாங்க, உடனே கோவம் வந்துடும். யோசிக்கப்படி தான் பிரச்சனை வந்துச்சு. Amen, hallelujah. Sometimes a person's good is so bad. Sometimes a person's goodness is so bad. That's the irony of life. இங்கே பார்க்குறோம், மர்மியாவில் சகோதரர் போயிட்டாங்க. எங்கேருந்து போனாங்க? சத்தமாக சொல்லுங்கம்மா. எப்ரோன்லேயும் போனாங்க. எங்கே போனாங்க? சீகேமுக்கு போனாங்க. சீகேம்லேருந்து எங்கே போனாங்க? தோத்தானுக்கு போனாங்க. அருமையாவில் இதெல்லாம் பைபிள் வாசிக்கும் போது அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி பண்ணுறது நல்லது. எத்தனை பேர் போனாங்க? 10 பேர் போனாங்க. ஐயா கொஞ்சம் 10 பேர் போனாங்க. 10 பேர் ஆடு மாடுகளோடு ஒன்றா போனாங்க. சரி, எப்ரோன்லேருந்து சீகேம் எவ்வளோ தூரம்னா 140 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டர்னா நம்ம அறிவுக்கு விளங்கிக்கொள்ளும், இங்கே தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும். சரிங்களா? சீகேம்லேருந்து தோத்தான் 104 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அது கிட்ட அங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து பெரம்பலூர் வரைக்கும். ஆமாம். இங்கே வந்து ஏலகிரியில் கிருஷ்ணகிரி வரைக்கும், இந்த ரூட் கிருஷ்ணகிரி வரைக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் அவர்கள் 10 பேர் ஒன்றாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு போனார்கள். அப்பப்போ ஆட்டிலேருந்து பாலை குடிச்சிட்டு போனாங்க. அப்பாவுக்கு ரொம்ப நேசிக்கிற பிள்ளை யாரு? யோசேப்பு. உண்மைதான். அதோட 10 பேர் போயிட்டாங்க. வீட்டில் யாரு இருக்கா? அப்பா கூட. யோசேப்பு. இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ அப்பா என்ன சொல்கிறாரு? யோசேப்பு நீ போப்பா. எப்படி போ? சத்தமாக சொல்லுங்கம்மா. தனியாக போ. இவர்கள் 10 பேர் போன இந்த தூரம் நல்ல கவனிங்க, கொஞ்சம் நஞ்ச தூரம் இல்லைம்மா அது. இங்கேருந்து விழுப்புரத்தை தாண்டி பெரம்பலூர் போகணும். ஒத்த ஆளா நடந்து போகணும். ஒத்த ஆளா 10 பேருக்கு சாப்பாடை கொண்டு போகணும். நேசிக்கிற பிள்ளை தான். ஆனால் பல நேரத்தில் நாம் அருமையாக நம்ம ஒரு சைடு தான் பார்க்குறோம், இது உண்மையான நிலை பார்ப்பதில்லை. Yes, he was loved by his father, but the truth of the matter, 10 பேர் அவங்க மொத்தமாக போனாங்க, எல்லாம் ஒன்றா போனாங்க. அதே தூரத்துக்கு அதே நிலைக்கு இவன் தனியாக போகிறதை பார்க்கிறோம். இதுக்கு யோசேப்பு என்ன சொல்றான்? மறுபடியும் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12-13 வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை 13 வசனமா? 13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இதோ, this is Joseph. அவன் இதோ போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? உன் சகோதரருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் இது எளிதான காரியம் அல்ல. இது இன்னைக்கு வண்டி வசதி வச்சு இன்னைக்கு ஊழியத்துக்கு போனால் இன்றைக்கு கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு வண்டி வச்சு யோசேப்பை யாக்கோபு அனுப்பலை. ஆமென். இன்னைக்கு வண்டிலாம் ஒழுங்கு பண்ணுங்க, நான் போய் என்ன பண்ணுறேன், போயிட்டு வரேன். வண்டி வசதியெல்லாம் கிடையாதுமா.
But Joseph was willing to help his brothers. அவங்க சகோதரர் 10 பேர் ஒண்ணா போனாங்க. அவங்களுக்கு ஐக்கியம் இருந்தது, உதவி இருந்தது, ஒத்தாசை இருந்தது. ஆனால் யோசேப்பு தன்னந்தனியே உதவி செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாள்ல நீங்கள் நானும் இந்த விதத்தில் நம்முடைய சகோதரனுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு பக்கத்தில் அன்பு கூறுகிறவன், அன்பு பெற்றவன், ஒரு பக்கத்தில் தேவ தரிசனத்தை பெற்ற உண்மைதான். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரிதிங் இஸ் நாட் ரோசி இன் ஜோசப்ஸ் லைஃப். சகோதரர் மாத்திரம் இங்க பார்க்கும்போது இட்ஸ் a very very difficult task. ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் யோசேப்பு கடந்து போகிறான். பட் he said well, very well. இதோ போகிறேன்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு அவன் கீழ்ப்பணிந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, will you come forward to help your brother? உன் சகோதரனுக்கு உதவி செய்ய முன் வருவாயா? ஏன்னா இந்த ஆண்டில் அருமையோட தெளிவாக வாசிக்கிறோம், நான் என் சகோதரனுக்கு உதவி செய்தால் கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, எனக்கு அடுத்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen, hallelujah. Maybe like Joseph, I won't get anything good immediately. யோசேப்பு போல எனக்கு உடனடியாக ஒரு சந்தோஷமோ இல்லாவிட்ட ஆசீர்வாதமாக கிடைக்காது. He was a youngster, வாலிபனாக இருந்தான். Amen, hallelujah. அது மாத்திரமல்ல, அடுத்து வாசிக்கலாம் மறுபடியும் 39ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து போகலாம். chapter 39 verse 1 through 10. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு நடந்த கதை தெரியும். I don't want to get into the detail. எந்த சகோதரனுக்கு உதவி செய்ய போனானோ அந்த சகோதரன் என்ன பண்ணாங்க, அவனை ஆல்மோஸ்ட் கொண்டுட்டாங்க, வஸ்திரத்தை உரிந்தார்கள். அப்புறம் காசுக்கு, எவ்வளோ காசுக்கு? And by the way, Joseph is a beautiful shadow of Jesus in the Bible. ஆமென். இயேசுக்கு நிழலாய் காணப்படக்கூடிய முதல் நபர் யோசேப்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பார்க்கும்பொழுது 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க, அயல் தேசத்துக்கு போகிறான், அடிமையாக விற்கப்பட்டான். அந்த இடத்துல நடந்த காரியம் என்ன? வாசிக்கலாம். 31:1-10 வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்துக்கு விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கிறார். சரிம்மா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசேப்பு எகிப்து தேசத்தில், அயல் தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். ஆமென். எந்த வீட்டுக்கு? அடிமையாக இருந்த அந்த வீட்டுக்கு. அவன் முதலாவது வாலிபன், கிட்டத்தட்ட 18 வயசு இருக்கும். 17 வயசு தான் கதை ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை 18 வயசு வந்திருக்கலாம். 18 வயசு வாலிபன் ஐயா, அதுவும் சொந்த ஊரில் இல்லை, எந்த ஊரில்? வெளியூரில். எப்படிலாம் இருக்கலாம்? அது இல்லாமல் அவனுக்கு ரொம்ப அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. அவனுக்கு எல்லாரும் கெட்டது செஞ்சு அநியாயம் செஞ்சாங்க. அவன் எதுக்கு நியாயம் செய்யணும்? அவன் எதுக்கு மனசாட்சி வச்சிருக்கணும்? அவன் எதுக்கு போன இடத்துல நன்மை செய்யணும்? ஆனால் யோசேப்பு யார் என்றால் அயலானுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு நன்மை செய்கிறவனா இருக்கிறாயா? நான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது ஐயா. இங்கே பார்க்கும்போது அந்த எஜமாட்டி கூப்பிடுறா, இல்லைங்க நான் சாப்பிட்ட வீடு, இந்த வீட்டில் என்ன பண்ண மாட்டேன், நான் கெட்டது செய்ய மாட்டேன், நான் நன்மை செய்கிறவன். காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளை, மற்றவனுக்கு நன்மை செய்வதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். Church, please understand, the blessing today you and I can enjoy when we become a blessing to others. But don't expect something to happen immediately. It didn't happen to Joseph. வாலிபனாக இருந்தான். ஆமென். சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான், அயல் தேசத்தில் இருந்தான். ஆனாலும் அருமையோடு அந்த வீட்டுக்கு உண்மையுள்ளவனாய் உதவி செய்கிறவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா.
தொடர்ந்து வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து போகலாம். அதனால வந்த விளைவு நமக்கு தெரியும். சிறையில் போடப்பட்டான். 40ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 40ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம். காலமே யோசேப்பு அவர்களிடத்திற்கு போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். இவன் யாரை விசாரிக்கிறது? யாரை விசாரிக்கிறது? இவன் எங்க இருக்கிறான்? இவன் சிறையில் இருக்கிறான். இவன் குறையில் இருக்கிறான். இவன் இப்படி இருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது மற்றவனை விசாரிக்கிறாங்க. அது என்னமோ தெரிலங்க, இந்த யோசேப்புக்கு மற்றவங்களுக்கு எதாவது செய்யலைன்னா தூக்கம் வராது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இவன் போய் விசாரிக்கிறான். தொடர்ந்து தன் அயலானுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்ஸ் ஜோசப். தட்ஸ் ஜோசப். பாதிக்கப்பட்ட நிலை, அநியாய குற்றச்சாட்டு, தப்பே செய்யல, ஆனாலும் மறுமையோட ஒரு மோசமான ஒரு தண்டனையை பெற்றவனாக இருந்தாலும் அந்த நிலையிலும் அருமையோட மற்றவனை பார்த்து, என்ன ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, எனக்கு என்ன டல்லாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஐயா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான இன்னைக்கு காலையில் இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து சிரித்து பேச திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க துப்பட்டை எடுத்து காட்டினா இப்படி ஒரு பெரிய வெட்டு, இப்படி ரத்த கரெல்லாம் இருக்குது. நேற்று எங்கேயோ மண்டை அடிபட்டு மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து ரத்த கரை இன்னும் இருக்குது, நிறைய ரத்தம், ஒரே மூஞ்சிலாம் ரத்தம். அதான் நேற்று அவங்களுக்கு வேறு கல்யாணம் நாள். இன்றைக்கி வந்து ஆண்டவர் பிரசன்னம் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. தாராளமாக என்ன பண்ணியிருக்கலாம், வீட்டில் உட்கார்ந்துருக்கலாமா. அருமையான, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லெட் நாட் யுவர் ஹர்ட்ஸ் ஸ்டாப் யூ ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட். உன்னுடைய பாதிப்புகளுடைய வேதனை உன்னை நிறுத்த வேண்டாம். யோசேப்பை நிறுத்தலமா. அவனுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள். ஆனாலும் அருமையான விசாரிக்கிறோம், என்னம்மா டல்லா இருக்கீங்க, என்னம்மா துக்கமாக இருக்கிற? அருமையான, அந்த நிலையிலும் பிறனுக்கு நன்மை செய்கிறவனாகி யோசேப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். நடந்துச்சு, அந்த கதை நமக்கு தெரியும். தொடர்ந்து வாசிக்கலாம். அருமையான, we see that 41ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து போகலாம். 41:9 வாசிக்கலாம். அப்பொழுது பானபத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்து. நமக்கு கதை தெரியும், அது வேகமாக கடந்து போகிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு இதுக்குள்ள? 2 வருஷம் போச்சு. 2 வருஷம் போச்சு. ராஜா சொப்பனம் பார்க்குறாரு. இப்போது ஐயோ நான் பண்ண தப்பு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஐயா சிறையில் ஒருத்தன் இருக்கிறான், யோசேப்பன் இருக்கிறான். அவனுக்கிட்ட சொன்னான், அவன் என்ன பண்ணுவான், இதை சொல்லுவான், இது மாதிரி நான் சொன்னேன், என் சகோதரன் என்ன ஒரு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொன்னேன், என் சகோதரன் என்ன பகைச்சாங்க, ஆல்மோஸ்ட் கொண்டுட்டாங்க. சரிங்களா? அடுத்த முறை நான் சொன்னேன், 2 வருஷம் என்ன மறந்துட்டாங்க. இப்போ நான் திரும்ப சொல்லணுமா? முதல் முறை சொன்னேன், உற்சாகமாக சொன்னேன், எனக்கு ஏமாற்றம் கிடைத்தது, கெட்டது கிடைச்சிச்சு. 2வது முறை சொன்னேன், நானே கூப்பிட்டு போய் நன்மை செய்யணும்னு செஞ்சேன், சொன்னேன், என்ன 2 வருஷம் மறந்துட்டாங்க. நான் இப்போ திரும்ப நன்மை. இதான் வாட்ச் நைட் சர்வீஸில் பார்த்தோம். லெட்ஸ் டூ இட் அகேன். ஹல்லேலூயா. ஐயா இந்த வருஷம் பல ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். யோசேப்புக்கு பல ஏமாற்றங்கள் வந்தது. ஆனாலும் மறுபடியுமாய் நன்மை செய்ய முன் வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லெட்ஸ் டூ இட் அகேன் சர்ச். I know that you've been disappointed in life, you've been hurt in life. அநேக முறை நீ துக்கப்பட்டது உண்டு. யோசேப்பை போல நன்மை செய்ய போய் கெட்டது வந்தது உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை நிறுத்திவிட வேண்டாம். யாருக்கு தெரியும், இந்த முறை நன்மை செய்தால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது first time he was hated and despised, he almost died. Second time was forgotten for 2 years. Third time, why should I do, நான் ஏன் செய்யணும்? ஆமென், ஹல்லேலூயா.
வாசிக்கலாம் அருமையாவுள்ளே. கர்த்தர் அருமையாவுள்ளே பார்வோனுக்கு கொடுத்த தரிசனத்தை யோசிப்படுத்தி கூறுகிறான். அடுத்து பார்க்க வேண்டாம், நடந்த காரியம் என்ன? அவன் தரிசனம் இருக்கிறது. ஆமென். இந்த தரிசனத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு சிறு வயதிலே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முன்பாக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அருமையாவுள்ளே, இவன் ஆசீர்வாதம் பெற்றவனாய் காணப்படுகிறான். தொடர்ந்து அப்படியே முடியலமா, வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாவும் இருக்க வேண்டாம். ஆமென். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் ஜீவரட்சண்யம் செய்வதற்கு தேவன் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம் சகோதரனுக்கு பிறனுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு நம்ம அழைத்திருக்கிறார். எந்தெந்த விதத்தெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம செய்வோமா? சத்தியத்தை சொல்லுவோம், உண்மையை பேசுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இதனால் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து இதை எப்படி சொல்லணுமா? அன்போடு சொல்லணும். ஆமென். எந்த விதத்திலும் நாம் பரிசுத்தம் நீ பாவின்னு சொன்னீங்கன்னா இதில் ஆண்டவர் கூட நிற்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்போடு நாம் நம்முடைய சகோதரன்ட்ட பேசுவோம். அது மாத்திரமல்ல அருமையாவுள்ளே, ஒருவேளை தனிமையிலே அருமையாவுள்ளே உதவி செய்ய வேண்டும் என்றால் let us do it, because Joseph went 244 kilometers all by himself. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தனியாக நடந்து போய் சகோதரன் நன்மை செஞ்சான். அது எங்கே முடிஞ்சிச்சுன்னா குழியில் தான் முடிஞ்சிச்சு. அவ்வளோ தூரம் நன்மை செய்தது குழியில் போனான். ஆனாலும் நன்மை செய்கிறது அவனை விட்டு போகவே இல்லை. அயல் தேசத்துக்கு போகிறான். அந்த அயல் தேசத்தில் அந்த போன இடத்துல அடிமையாக இருந்த அந்த இடத்துல அவங்களுக்கு நன்மை செய்கிறான். ஆமென். தப்பு செய்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இல்லைங்க, நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஆமென். சிறைக்கு போகிறான். அங்கேயும் பார்க்கும் பொழுது அயலானுக்கு நன்மை செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் அப்படி தான் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம யாரை தொடர்ந்து நன்மை செய்வோம். அப்படி செஞ்சு பாருமா. யோசேப்பை ஆசீர்வதித்த அதே தேவன் கர்த்தருடைய பிள்ளை உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணை முடிச்சு போய்க்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. So let us get started helping our brother. நம்முடைய சகோதரனுக்கு நன்மை செய்ய நாம் அருமையோட ஆரம்பிச்சிடலாம். ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் விட்டுருவோமா? இன்றைக்கி என்னுடைய மெயின் காரியம், ஐயா மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். என் ஆண்டவர் அப்படி தான் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் இருந்தார். அந்த நன்மை வெறும் பணம் இல்லைம்மா. நன்மை இன்றைக்கி உலகமே பணம் முக்கியமே கிடையாதுமா. ஒருவேளை அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசேன், கொஞ்சம் அவங்களோட ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணு, 2 வார்த்தை பேசு, விசாரிய, நலம் விசாரிப்போம். அது ஒரு பெரிய நன்மை தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு விசாரிச்சாமா, ஏன்ப்பா வசனமா இருக்கீங்க, ஏன் வசனமா இருக்கீங்க விசாரிச்சான். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு போதுமா, இன்றைக்கு எல்லா விதமான சுயநலத்தை எடுத்துருவோம். நாம் பிறருக்காக வாழ கற்றுக்கொள்ளல. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போது அந்த கொஞ்ச நாளை மற்றவர்களுக்காக வாழ். ஐ நோ தட் யோசேப்பு போல பல முறை நீ வேதனைப்பட்டிருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். நான் பல முறை வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த கர்த்தர் என்னோடு பேசின காரியத்தை இல்லைம்மா, கர்த்தர் என்னை ரட்சித்து இன்னைக்கு வரைக்கும் ஜீவனுக்கு சுகம் பலம் கொடுத்துருக்காருன்னா நான் மற்றவங்களுக்காக வாழணும், பிறருக்காக வாழணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏமாற்றங்களுக்கு குறித்து ஒரு இடத்துல கூட யோசிப்பேன், இல்லைப்பா நீங்கள் எனக்கு கெட்டதை செஞ்சீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் என்னை அனுப்பினார், ஜீவ ரட்சணை செய்ய ஆண்டவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அவங்க சகோதரரை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். இன்னும் சொல்லணும்னா நாங்கள் பைபிள் ஸ்டடியில் பார்க்குற காரியம் தான். யோசேப்புக்கு எத்தனை ஆசீர்வாதம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளை, இட்ஸ் பிகாஸ் யூ நோ வாட், பிகாஸ் ஆஃப் திஸ். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கலாமா? யாக்கோபு சொல்லும்போது, தோ போகிறேன் ஆண்டவரே, போகிறேன்ப்பா, உடனே போகிறேன்ப்பா. ஐயோ அவ்வளோ தூரம் போகணுமே சொல்லலையே. தாவீது அவன் தகப்பனாக ஈசா அனுப்புகிறான். தாவீது போனானே. அப்படி சகோதரனுக்கு உதவி செய்ய போன இடத்துல தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் நானும் மற்ற சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டாமா? பிலடெல்பியா சபை வச்சுருக்கோம். பிலடெல்பியானா சகோதர சிநேகம். ஆனால் வரேன், ஆலயத்துக்கு வரேன், கேட்குறேன், ஏதோ உட்காந்துருக்கேன், நான் வரலாட்டி 4 பேர் கேட்பாங்க, அதுக்காக வந்துட்டு போகிறேன். இல்லைம்மா, இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆமென். எந்த நாளைக்கு தீர்மானம் பண்ணலாம், ஆண்டவரே நான் going to
be of a help to somebody. யாருக்காவது நன்மை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை பேசுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சுவிசேஷம் போல ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிப்பது தான் நீங்கள் நான் செய்யக்கூடிய பிரதான நன்மை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசை கொடுக்கறது அற்பமான வேலை, கோச்சிக்காதீங்க. அது நிறைய பேர் எனக்கு ஃபிலடெல்பியாவில் காசை கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். காசு இல்லைம்மா, நீ தான் முக்கியம். நீ ஆண்டவருக்கு முன் வர வேண்டும், உன்னுடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், உன்னுடைய கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ஆவியானவர் அப்படி ப்ராம்ப்ட் பண்ணும்போது தயவு செய்து சும்மா இருந்துடாதீங்கம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்கள பார்த்து விசாரிங்க, அவங்கள பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தின தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய வாஞ்சனை தெரியுமா, ஆண்டவரே இன்னும் வெளிப்படுத்துங்கய்யா, இன்னும் உடைய வெளிப்பாடை பெறணும். அந்த வெளிப்பாடை யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்னா, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடை கொடுப்பார். ஏன் யோசேப்புக்கு வெளிப்பாடை கொடுத்தார்? அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் சொல்லபடி செஞ்சான், கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? சபையா ஒப்பு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், அப்பா ஜெபம் பண்ணு, இன்னைக்கு யாருக்காவது நீ ஒரு நன்மை செய்யணும். நம்மளோட பிள்ளைகளை சொல்லி வளர்ப்போம், பிள்ளைகளை சொல்லி வளர்ப்போம், யாருக்காவது நீ ஒரு நன்மை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. போதும்மா, இவ்வளோ நாள் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்குனது போதும். இனி வரப்போகிற காலத்தில் let us become a help, a blessing for another person. Amen. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. சஞ்சன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுவது போல let us do it again, Father. Amen. ஆண்டவரே, நாங்கள் திரும்பவுமாக ஆண்டவரே இந்த காரியங்களை எடுத்து செய்ய எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் செய்த காரியங்களில் தோல்வியில் முடிந்திருக்கலாம், அது எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே எதிர்விசையாக வந்திருக்கலாம் ராஜா. ஆனாலும் மீண்டும் ஒரு விசையாக அந்த காரியத்தை செய்ய எங்கள் மத்தியில் நேர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சகோதர சிநேகத்தில் நாங்கள் இன்னும் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்ற ரட்சிப்பு, நாங்கள் பெற்ற ஆசீர்வாதம், நாங்கள் பெற்ற கர்த்தாவே உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே இதை பெறாத அநேக சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் உண்டு தகப்பனே. எங்களை சுற்றி இருக்கிற அநேக சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே சகோதர சிநேகத்தை ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை கர்த்தாவே அவர்களுக்கு காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருள்வீராக ராஜா. ஆண்டவரே, அதற்கான கர்த்தாவே எல்லா ஞானத்தையும் புத்தியும் தாங்க ராஜா. அதற்கு அடித்தளமாக கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர்கள் ராஜா. ஆண்டவரே, யோசேப்புக்கு செய்த தகப்பன் ஆண்டவரே தாவீது அவன் சகோதரர்களுக்கு செய்த காரியத்தினாலே அவனுக்கு பெரிய ஒரு கர்த்தாவே ராஜ கர்த்தாவே காரியத்தை நீர் கொடுத்தீங்க. அதே போல தகப்பனே ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் நடத்தியிருக்கிறீங்க. அதற்கான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்திலே ஆண்டவரே இன்னும் நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்திருவீராக. இந்த வாசனத்தை கேட்டு நாங்கள் அப்படியே விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த வருகின்ற நாட்களிலே கர்த்தாவே இந்த சகோதர சிநேகத்தை ஆண்டவரே எங்களிலே பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை செய்திருவீராக. அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். அருமையாளே, ஒவ்வொரு நாளும் அந்த கடைசி காலத்தின் அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவகாசங்களை ஆண்டவர் தருகிறார். Every day we see the signs of the end times, and every day we see that God is giving us another opportunity. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியிலே கொடுத்த காணிக்கை ஆசீர்வதியும். வெறும் காணிக்கை ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல, ஆபேலையும் காணிக்கை அங்கீகரித்த தேவன் எங்களையும் இந்த காணிக்கை அங்கீகரித்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பிறருக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்கத்தக்கதாய் செயல்படத்தக்கதாய் எங்களை பயன்படுத்துவீர்கள். தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் கூட இந்த வாரத்தில் நடக்க போகிற ரிட்ரீட் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அங்கே ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளிட்ட தேவன் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தின் ஜீவனை பெற்று நம்முடைய மக்கள் திரும்பி வர கிருபை தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.